ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுமே எப்படின்னா ஆனஸ்டி பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது இந்த ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கோம், உண்மையாக இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு ஸ்டோரி தான். அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வுட்கட்டர் ஸ்டோரி, அடுத்த ஸ்டோரி இந்த எம்டி பாட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த வுட்கட்டர் ஸ்டோரி பார்த்துடலாம். ஸோ ஒரு டைமில் ஒரு வில்லேஜில் ஒரு வுட்கட்டர் இருந்திருக்காரு. ஸோ அவரோட ஜாபே எப்படின்னா காட்டுக்குள்ளே போயிட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டு அதை எடுத்துகிட்டு விற்கிறது தான் அதோட ஜாபே. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜாபை இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லி வேலைக்கு போகிற மாதிரி அந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு ஓரமாக ஒரு ரிவர் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு நாள் அந்த மரத்தை நல்லா வேகமாக வெட்டிட்டு இருக்கும் போது கை தவறி அந்த கோடாரி அந்த ரிவர்க்குள்ளே விழுந்துருச்சு. ஸோ ரிவர்க்குள்ளே விழுந்தோடனே அதுக்கப்புறம் அவரால் அந்த மரத்தெல்லாம் வெட்ட முடியாது கரெக்டாக. ஸோ சோகமாக அந்த ரிவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கும் போது திடீர்னு அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு தேவதை என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குது. அந்த மாதிரி கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் மரம் வெட்டிகிட்டு இருந்தேன், என்னோடய கோடாரி தண்ணிக்குள் விழுந்துருச்சு, அதனால் என்னால் வெட்ட முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டுட்டு தேவதை என்ன பண்ணுறது அப்படின்னா சிரிச்சிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு தங்க கோடாரி எடுத்துகிட்டு காட்டுது. இதுவாக உன் கோடாரி பாரு அப்படின்ற மாதிரி காமிக்குது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் சிரிச்சிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு சில்வர் கோடாரி எடுத்துகிட்டு காமிக்குது. இதுவா உன் கோடாரி அப்படின்ற மாதிரி. உடனே அதையும் பார்த்துட்டு இது இல்லை, என்னோடது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பழசாக இருக்கும், ஆனால் இரும்பு கோடாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே மறுபடியும் சிரிச்சிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு இந்த டைம் அவரோட கோடாரி எடுத்துகிட்டு கொடுக்குது. இந்த மாதிரி இதுவா உன் கோடாரி அப்படின்னு கேட்குது. உடனே அந்த இவரோட கோடாரியை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ ஆமாம் இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. இதை இந்த மாதிரி அவர் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து அந்த தேவதை என்ன பண்ணுது அப்படின்னா முன்னாடி எடுத்த அந்த 2 தங்கம் வெள்ளி அந்த 2 கோடாரியுமே என்ன பண்ணுதுன்னா இவருக்கு ரிவார்டாக கொடுக்குது, கிஃப்டாக கொடுக்குது. நேர்மைக்கு இது ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி அவரும் அதை 2த்தையுமே வாங்கிட்டு 3 கோடாரியோட எல்லா மரத்தையும் வெட்டிட்டு ஹாப்பியாக ஊருக்கு போகிறாரு. ஸோ இதுதான் வுட்கட்டர் அப்படின்றதோட ஸ்டோரி. ஸோ இதோட மோரல் எப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருந்தாலும், எந்த அளவுக்கு நம்ம உண்மையாக இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் நமக்கு அந்த டைமில் கரெக்ட் டைமில் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட மோரல். ஸோ இப்போ இதை எப்படி இருக்குது அப்படின்றத இங்கிலீஷ் வேர்ட்ஸோட பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆனஸ்டி அப்படின்றது உண்மையை மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நமக்கு உண்மையாக இருக்கோம் அப்படின்றதுலையும் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் in a small village near a forest there lived a poor woodcutter. He was kind and honest. Every day he went to the forest to cut wood and sell it in the market. ஸோ எவ்ரிடே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் போயிட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டு அது கொண்டு மார்க்கெட்டில் விற்கிறதா அவளோட வேலையே. One day while cutting a tree near a river his axe slipped from his hand and fell into the deep water. ஸோ இந்த மாதிரி ரிவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டிகிட்டு இருக்கும் போது அவரோட கோடாரி கைத்தவறி அப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ரவி வாஸ் வெரி சேட் பிகாஸ் he had only one axe to work with. He sat near the river thinking about what to do. ஸோ இருந்த ஒன்றுமே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சோகமாக உட்காந்துருக்காரு. Suddenly a kind fairy appeared. She asked, "Why are you sad, dear woodcutter?" உடனே அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு? He replied, "My axe fell into the river. I cannot work without it." ஸோ என்னோடது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, இது இல்லாமல் என்னால் வேலையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த தேவதை சிரிச்சிட்டு the fairy smiled and dived into the river. ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் டைவ் அப்படின்றதோட ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம பாஸ்ட்டாக டைவ்டுன்னு சொல்கிறோம், இல்லைனா டோவுன்னு கூட சொல்லலாம். She came back with a golden axe and asked, "Is this your axe?" அப்படின்னு கேட்குறாங்க. He looked at it and said, "No, this is not mine." The fairy dived again and brought a silver axe. She asked again, "Is this your axe?" Ravi shook his head and said, "No, mine was an old iron axe." ஸோ இது எந்த கொஞ்சம் பழசாக இருக்கும், இரும்பு கோடாரி அப்படின்னு சொல்கிறார். The fairy smiled and went to the water again. This time she bought Ravi's old iron axe. His face lit up with joy. "Yes, this is my axe," he said happily. The fairy was pleased with his honesty. She gave him all 3 axes as a reward.
He thanked the fairy and went home happily. Moral of the story: honesty is always rewarded. ஸோ எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக உண்மையாக இருக்கோமோ அது எப்போவுமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரிவார்டாக ஒரு அவார்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக அவார்ட் கிடைக்கும் ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அடுத்த ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லையா, எம்டி பாட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எம்டி பாட் கதையும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதுவும் வந்து இந்த ஆனஸ்டி ரிலேட்டட் ஸ்டோரி தான். என்னென்னா, ஒரு ராஜா இருந்தார். ஸோ அவருக்கு அடுத்து அந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு வாரிசை தேடிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் அடுத்த வாரிசு, அதுலேருந்து தான் நான் ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன பண்ணாருன்னா ஒரு சீடு கொடுத்தாரு. சீடு கொடுத்துட்டு, இதை நீங்கள் 6 மாதத்தில் யார் ஒரு செடியாக வளர்த்து காட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த பதவி, இந்த ராஜ பதவி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சீடெல்லாம் ஒருத்தவங்களுக்கும் ஒரு சீடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் ஒரு பையன், டிம்முன்னு ஒரு பையன் மட்டும் இருக்கான். அந்த பையன் மட்டும் என்ன பண்ணுறான், அந்த சீடை வந்து அந்த பாட்குள்ளே வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருக்கான். இந்த தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, டெய்லியும் அவனும் வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பான். 6 months வெயிட் பண்ணி பார்க்குறான். 6 months ஆகியும் எந்த ஒரு செடியுமே அதுலேருந்து வரல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. 6 months முடிஞ்சிருச்சு. இப்போ 6 monthsக்கு அப்புறம் எல்லாரும் அவரோட பாட் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு ராஜா கிட்டே காட்டணும். என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிம்மோட பாட் மட்டும்தான் செடியே வளராமல் இருக்குது. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் செடி வளர்ந்துருக்கு. ஸோ ரொம்ப பெரிய செடி, குட்டி செடி, அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று அந்த பாட்டில் இருந்திருக்கு. ஸோ இவன் வந்து அதை பார்த்துட்டு என்னது நமக்கு மட்டும்தான் வளரலையா அப்படின்ற மாதிரி சேடாகவே இருக்கும். உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் கொடுத்தது வந்து ஒரு பாயில் பண்ண சீட், எல்லாருக்குமே பாயில் பண்ண சீட் தான் கொடுத்தேன். ஸோ யாருக்குமே செடியே வளர்ந்துருக்கக்கூடாது. இவங்களுக்குலாம் எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரில, ஆனால் நீ மட்டும் தான் கரெக்டாக ஆனஸ்ட்டாக உனக்கு என்ன கிடச்சிதோ அதை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்க. ஸோ அடுத்தது வந்து நீ தான் எனக்கு அப்புறம் இந்த இதை வந்து ஆளணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி தான் முன்னாடி பார்த்த ஸ்டோரிக்கும் இப்போ பார்த்த ஸ்டோரிக்கும். முன்னாடி அவங்களுக்கு உண்மையாக இருந்தனால தங்கம், சில்வர், கோல்டு அண்ட் சில்வர் கோடாரி வந்து கிஃப்டாக கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராஜ பதவியை கிஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட உண்மையினால அவங்களுக்கு ராஜ பதவி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம். எம்டி பாட். A king declared he would choose his successor, அதாவது வாரிசு, from the children of his kingdom. ஸோ அந்த ராஜ்யத்துலேருந்து இருக்கக்கூடிய பசங்களில் ஒருத்தரை வந்து நான் வாரிசாக சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. He gave each one a seed. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு சீட் கொடுக்குறாரு. Saying, whoever grew the best plant in 6 months would become the next ruler. ஸோ இந்த மாதிரி 6 மாதத்தில் யார் வந்து சூப்பராக செடி வளர்த்து காட்டுறீங்களோ அவங்க தான் அடுத்த ஆட்சியாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. A boy named Tim planted his seed and cared for it diligently. ஸோ என்ன பண்ணுறான், டிம்மன் அப்படின்ற ஒரு பையன் அந்த சீடை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ இந்த டெலிஜென்ட்லி அப்படின்றது வந்து விடாமுயற்சியோட, பட் நத்திங் க்ரோ, ஆனால் ஒன்றுமே வளரல. On the final day, he brought his empty pot. ஸோ கடைசியாக அந்த டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட எம்டி பாட்டை கொண்டு வந்து காட்டுறான். Others had lush plants. ஸோ எல்லார்கிட்டையும் நல்லா பசுமையாக செடியெலாம் வளர்ந்துருக்கதை பார்க்குறான். The king declared Tim the winner. ஏன் அப்படின்னா, the seed he gave were boiled and couldn't grow. ஸோ அவர் கொடுத்த சீடு வந்து பாயில்டான சீடு, அதுலேருந்து ஒன்றுமே வளர்ந்துருக்க கூடாது. Tim was the only honest child who didn't replace the seed. Tim மட்டும்தான் ராஜா என்ன கொடுத்தாரோ அந்த சீடையே வளர்த்துருக்கான், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாற்றலை அந்த சீடு அப்படின்னு சொல்கிறாங்க. மாரல்: honesty and courage are more important than result. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை தாண்டி இந்த நேர்மை, உண்மை அதெல்லாமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸுமே நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபெமிலியரான ஸ்டோரிஸாக இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் கேட்கும் போது அகெயின் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 2 ஆனஸ்டி ரிலேட்டடான ஸ்டோரி எடுத்து நான் இப்போ உங்களுக்கு நரேட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தேவை அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டோரி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் அந்த டாப்பிக்கையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.